வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பாக சிபிஐ வழக்கு. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா உள்ளிட்ட 25 பேர் நேரில் ஆஜரான நிலையில் வழக்கு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பேட்டி. அரசியல் ரீதியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஜோடிக்கப்பட்ட புனையப்பட்ட தவறான வழக்கு. இதை நாங்கள் நீதியை பெரிதும் நம்புகின்றோம், மதிக்கின்றோம். சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் வாதிட்டு நிரபராதி என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம். No more questions. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கடிதம். இலங்கை கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கையை மறுப்பதால் தமிழ்நாட்டிற்கான நிதியை நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கண்டனம். தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்த மத்திய பாஜக அரசு இப்படி திட்டமிடுகிறதா எனவும் கேள்வி. சிகாகோவில் பல்வேறு தமிழ் சங்க நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் சந்திப்பு. முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து. செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக வெளியான தகவலுக்கு இபிஎஸ் மறுப்பு. அதிமுகவை சேர்ந்தவர்கள் வேறு கட்சிக்கு செல்வார்கள் என்பது வதந்தி எனவும் விளக்கம். மாதிரி பொருளை கிளப்பிடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்பது ஒரு கடல். இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க, உழைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆதி திராவிட மாணவர் விடுதி குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. மாணவர்களின் எண்ணிக்கையை ஏற்ப சரியான அளவில் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா. ஆளுநர் ஆர். என். ரவி பங்கேற்ற நிலையில் விழாவை புறக்கணித்தார் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டில் குரங்கம்மையால் எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாகவும் உறுதி. இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை. அப்படி கண்டறியப்பட்டாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிப்பது, ஆய்வுகளின் மூலம் அந்த பாதிப்பு குறித்து கண்டறிந்து சொல்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு தேவையான வேதிப்பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை. அப்படி கண்டறியப்பட்டாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிப்பது, ஆய்வுகளின் மூலம் அந்த பாதிப்பு குறித்து கண்டறிந்து சொல்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய வீடியோ யூடியூபில் இருந்து நீக்கம். வீடியோ இணையதளத்தில் பரவி சர்ச்சையாகி கண்டனங்கள் எழுந்த நிலையில் நடவடிக்கை. அரசு பள்ளிகளில் ஆன்மீக பிரச்சாரம் செய்து மாற்றுத்திறனாளிகளை அவமதித்து பேசிய விவகாரம்.
மகாவிஷ்ணு மீதான விசாரணை அறிக்கை நாளை மறுநாள் தமிழ்நாடு அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தகவல். டெல்லியிலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன இறைச்சிகள் பறிமுதல். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி. தூத்துக்குடி அருகே தருவைக்குளத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்பு போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை மீட்டுத்தர வலியுறுத்தல். காஞ்சிபுரம் அருகே சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். கொடியேற்றத்துடன் தொடங்கியது சுசீந்தரம் தானுமாலய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்கம் கடற்கரை பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மதியம் பூரி அருகே ஒடிஷா கடற்கரையை கடக்க வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களில் ஒடிஷா, சத்தீஸ்கர் முழுவதும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. விடுமுறை முடிந்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு திரும்பும் மக்கள் தவிப்பு. விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் போரூர் சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் சிரமம். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆவடி மற்றும் திருவள்ளூர் வழித்தடத்தில் இன்று முதல் கூடுதலாக 3 மின்சார ரயில்கள் இயக்கப்படுகிறது. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே நடவடிக்கை. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்றவர்கள் வெளியேற்றம். தாய்மார்கள் பச்சிளங்குழந்தைகளுடன் மண்தரையில் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் கடும் அவதி. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ அறிக்கை தாக்கல். வழக்கின் தற்பொழுதைய நிலை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சிபிஐ. அமெரிக்காவில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் குவாட் அமைப்பு மாநாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி, ஜோ பைடன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. 22ஆம் தேதி இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுவார் என தகவல். அரசியலை பார்க்கும் விதம் மக்களை பார்க்கும் விதத்தை பாரத் ஜோடோ யாத்திரை மாற்றியது.
பாரத் ஜோடோ யாத்திரை அரசியலில் அன்பை அறிமுகப்படுத்தியது எனவும் அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேச்சு. ஜனநாயக சூழலில் உற்பத்தி துறையில் நாம் முதலிடம் பிடிப்பது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உற்பத்தி துறையில் முன்னணியில் இல்லாதவரை நாட்டில் வேலையின்மை பிரச்சினை தொடர்ந்து இருக்கும் எனவும் ராகுல் காந்தி கருத்து. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிப்பு. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், த்ருவ் ஜூரல் போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு. ஹுண்டாய் நிறுவனத்தின் புதுப்பிக்கப்பட்ட அல்கசார் மாடல் கார் இன்று அறிமுகம். எக்ஸ் ஷோரூமில் விலை 17 லட்சமாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. மனைவி ஆர்த்தி உடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. தான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புவதாக அறிக்கை.